கலர் அவைலபிள். 3 கலரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்து 400cc ல இருந்து 350cc நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும் உங்களுக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் அப்படி வரும்? மைலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது 30 டியூப்லெஸ் டைஸ் தான். இது பாத்தீங்கன்னா ஃபிளாட் ட்ராக் ஆட்டிட்யூட் வரும் உங்களுக்கு. இது சிக்னேச்சர் ஆஃப் தி டிஆர் சீரிஸ் வரும் மேம். என்ன சீரிஸ்? டிஆர் சீரிஸ். ஓகே. பாசிங் லைட்ஸ். ஓகே. இந்த பார்க்கிங் இது ஹசார்ட் சிக்ஸஸ். லிக்விட் கூலிங் மாதிரி. லிக்விட் கூலர். 4 வால்வ் வரும். டிஹெச் சிங்கிள் சிலிண்டர் வரும். ரேட்டுக்கு வந்துருவோமா? நம்ம ரேட்டுக்கு வந்துருவோமா? பண்ணுங்க. மேக்ஸ் என்ன டிஸ்கவுண்ட் நான் பண்ணி தரேன். என்ன ஆஃபர் இருக்கோ பண்ணி கொடுப்பீங்க. சரி, என் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலா கொடுப்பீங்களா? ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் வ்ளாக் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரையாம்பில் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்காங்க ட்ராக்கர் 400. அது என்ன ஏதுலாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். போகிறப்ப லைக், ஷேரு, கமெண்ட் இதிலெல்லாம் எந்த கஞ்சத்தனும் வச்சாதீங்க. தாராளமாக அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது ட்ரையாமோட வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க விட்டுல போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிஸ்கவர் வ்ளாக் யூடியூப் சேனல் வரோம். எங்க சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொகேஷன் நம்ம எதுல ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. இது கியூராஜ் டைம் அண்ணா நகர் ஷோரூம். இது மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 7:30 வரைக்கும் ஓப்பன் டைம். நமக்கு ஈவன் தோ சண்டே கூட நம்ம ஓப்பன் பண்றோம். 11 to 5 o'clock வரைக்கும் நம்ம ஓப்பன் டைம் இருக்கு ஷோரூம். உங்க பேர்? என்னோட நேம் தமிழரசு. நீங்க தான் இங்க இருப்பீங்க இல்லையா? பிரான்ச் இது அண்ணா நகர் பிரான்ச். இது அண்ணா நகர் பிரான்ச். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம இப்ப நியூவா லான்ச் ஆகிற ட்ராக்கர் 400 பார்க்க போறோம். ட்ராக்கர் 400 லான்ச் ஆயிருக்கு. நியூ லான்ச் பார்க்க போறோம். நியூ லான்ச் பார்க்க போறோம். பார்க்க போலாமா? பார்க்கலாம். யா. ஓகே, கலர் சூப்பர்பா இருக்கு. yellow கலர். எத்தனை கலர்ஸ் இருக்கு சார் இதுல? மொத்தம் 3 கலர் அவைலபிள். 3 கலரா? என்னென்ன கலர்? ரேசிங் yellow இருக்கு, ஸ்டைன்ஸ் சில்வர் இருக்கு, ஃபேண்டம் black. ஃபேண்டம் black. ஃபேண்டம் black. 3 ரெடிலி அவைலபிள். 3 ரெடி அவைலபிள். சரி, இது ஃபீச்சர்ஸ் சொல்லுங்களேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்து 400cc ல இருந்து 350cc நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராக்கரும் பாத்தீங்கன்னா 350cc தான் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 PS வரும். உங்களுக்கு 40 PS பவர் ஸ்ட்ரோக் வருது. உங்களுக்கு 32 Nm வரும் உங்களுக்கு. சரி. இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும் உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பார்க்கலாங்களா? தாராளமா ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்களேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். சூப்பரா இருக்குல்ல சவுண்டு? சரி, சூப்பர். சோ இது வந்து எவ்வளவு பெட்ரோல் எப்படி டேங்கோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா
13 liters capacity வரும். 13 liters capacities வரும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் இது எவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் அப்படி வரும்? மைலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது 30 சிட்டிக்கு வெளியே ஒரு 3 கிலோமீட்டர் அடிஷனலா வரும். 3 கிலோமீட்டர் அடிஷனலா வரும். ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா முத ரேசிங் ஆட்டிட்யூட் இருக்கு உங்களுக்கு. ஃபிளாட் ரேசிங் ஆட்டிட்யூட் பாத்தீங்கன்னா ஈவன் தோ உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு இந்த வைட் ஹேண்டில் பார் இருக்கும் உங்களுக்கு. வைட் ஹேண்டில் பார் ஆமா. வைட் ஹேண்டில் எல்போ கொஞ்சம் அவுட் சைடா இருக்கும், வெளிய வரும். கரெக்ட். ஃபுட் பெக்ஸ் உங்களுக்கு ரியர்ல வரும். ஓகே. just sit and feel. Okay, sit back work. Okay. And tires la eppadi? Yeah, both the tubeless tires தான். Tubeless tires தான் உங்களுக்கு. The service la எவ்வளவு நாள் ஆகும்? சர்வீஸ் பாத்தீங்கன்னா டைம் பத்தி தெரியும் உங்களுக்கு. 16000 once சர்வீஸ் பண்ணா போதும். 16000 கிலோமீட்டர் இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ். இயர்லி ஒன்ஸ் தான். இயர்லி வரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கவே 16000 கிலோமீட்டர் ஓடு. 1000 கிலோமீட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் 16000 கிலோமீட்டர்ஸ் நடுவுல கொடுக்க வேண்டாம். நடுவுல வந்து ஒரு 3000 4000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நான் வந்து செக் பண்ணா போதும் உங்களுக்கு. ஓகே ஓகே. பட் அதர்வைஸ் வந்து ஆயில் டாப் அப் கூலண்ட் உடைய ஆயில் டாப் அப் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. வண்டியோட சேஞ்ச் 250 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து செயின் லூப் மட்டும் நீங்க பண்ணணும். ஓகே. செயின் லூப் பண்ணா வண்டியோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். வண்டி லைஃப் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஃபிளாட் ட்ராக் ஆட்டிட்யூட் வரும் உங்களுக்கு. இன்ஸ்பெக்ட் ஸ்டைலிங் இன்க்ளூடிங் நம்பர் போர்டு வரும். நம்பர் போர்டு பாத்தீங்கன்னா இந்த சைடுல வரும் உங்களுக்கு. சைடுல வரும் நம்பர் போர்டு. ஆமா, இன்னொன்னு கேட்கணும் நினைச்சேன். என்ன சீட் ஒரு ஆள் தான் உட்கார முடியுமா? கரெக்ட். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸால இருக்கு. இது சீட் ஒன்னு தான் இருக்கு. அப்ப பின்னாடி நாங்க எப்படி உட்கார்றது? பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ரிமூவ் பண்ணி நான் வேற சீட் போட்டு தாராளமா பண்ணலாம். டபுள் ஸ்கோப். இல்ல இதுல மோட்டார் சைக்கிளுக்கு மட்டும் தான் போறதா வண்டி? இல்ல அப்படி இல்ல ஃபேமிலியே போலாம்ல. தாராளமா போகலாம். டேங்க் தான் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இது. ரொம்ப பெரிய இடம் எடுத்துக்குது டேங்குக்கு. ஓகே. The signature of the TR series வரும் மேம். என்ன சீரிஸ்? TR series. ஓகே. That you see that. TR series. இங்க வருதா? ஓகே. அதனால என்ன பெனிஃபிட்? With Triumph series இது 449 cc வரும் உங்களுக்கு. 40 PS வரும். Triumph series TR series னு வரும் உங்களுக்கு. ஓகே. Triumphல அந்த சீரிஸ்ல வருது. TR series வரும் உங்களுக்கு. சரி. ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches wheel setup வரும். ஷார்ப்பர் ஹேண்ட்லிங். engage ugly ride வரும் உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் வேரியண்டா? எஸ் மேம். ஓகே. அது ஏன் ஒரு பேர் வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க? இது ஃபிளாட் ட்ராக் ஸ்பிரிட்டா ரெடி பெர்ஃபார்மன்ஸ். ட்ராக்கர் 400 போடுங்க. இது எப்படி ட்ராக் பண்ணுவாங்களா? இல்ல, இது ட்ராக் உடைய இது வந்து ஆட்டிட்யூட்ல வந்தது உங்களுக்கு. அதனால இந்த ட்ராக் வரும். ஓகே. இது ஃபிளாட் ட்ராக் ஆட்டிட்யூட் வரும். ஸ்ட்ரிப்ட் பேக் டிசைன் வந்து ரேட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஸ்டைலிங் இன்க்ளூடிங் நம்பர் போர்டு. ரைடிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா வைட் ஹேண்டில் பார் வரும் உங்களுக்கு. இந்த எல்போ வந்து அவுட் சைட்ல வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபுட் பெக்ஸ் ரியர்ல வந்திருக்கும். பேக் சைடுல வந்திருக்கும் உங்களுக்கு. இது ட்ராக் உடைய ஸ்டைல்ல இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி ட்ராக். அதாவது ட்ராக்கர்னு சொல்றீங்க. சார் ட்ராக் 400 பேரு. 400. அது சிசி வந்து எவ்வளவு வருது? 349 cc. 350 cc வருது. 350 வருது. 349 எக்ஸாக்ட்டா பேப்பர்ல இருக்குது. கரெக்ட்டா? இங்க முன்னாடி வச்சிருக்கீங்க போர்டு. நேம் போர்டுல பார்த்தேன் நான். அதே தான் வரும் உங்களுக்கு. இல்ல போட்டுருந்தது. அத பார்த்து நான் சொன்னேன். ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் போர்டு வந்து கூலண்ட் உடைய இருக்கும். கூலண்ட் எல்லாமே காட்டுமா? இல்ல எல்லாமே காட்டும் உங்களுக்கு. ஏர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து கீர் எத்தனைல இருக்குன்னு காட்டிடுது. ஓகே. சோ லைட்டிங் இது கில் ஸ்விட்ச். இது லைட்டிங்காக பண்ணிக்கலாம். ஓகே. லைட்டிங் மாறுது. பாசிங் லைட்ஸ். ஓகே. இந்த பார்க்கிங். இது ஹசார்ட் ஸ்விட்சஸ். இது வந்து ஹசார்ட் ஸ்விட்ச். இது வந்து கில் ஸ்விட்ச். ஓகே. கூலண்ட் எப்படி? லிக்விட் கூலமா? இது லிக்விட் கூலர். 4 வால்வ் வரும். DH சிங்கிள் சிலிண்டர் வரும். சிங்கிள் சிலிண்டர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும் இது உங்களுக்கு. சரி. டியூல் சேனல் ABS வந்துரும் உங்களுக்கு. ABS இது? ஆமா, ABS வந்துரும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து அசிஸ்ட் ஸ்லிப் கிளட்ச் வரும் உங்களுக்கு. கிளட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டிங்கா இருக்காது. டைட்டிங்கா அசிஸ்ட் ஸ்லிப் கிளட்ச் வரும் உங்களுக்கு. கியர் நாக்கிங் அந்த இஷ்யூஸ் வராது. நாக்கிங் சவுண்ட் அது மாறாது. ஓகே. ஹைட் எவ்வளவு? கரெக்ட்டா கேட்டீங்க. 805 mm வரும் உங்களுக்கு. 805 mm. ஓகே. இது வெயிட் எவ்வளவு வரும்? வெயிட் பாத்தீங்கன்னா 181 kgs வரும் இது. 181. ஓ சூப்பர். ஈஸியா நடப்பிடி நல்லா இருக்கும். நடப்பிடி ஈஸியா இருக்கும். சரி. அந்த ஹேண்டில் பேக் தான் லென்த்தா அழகா இருக்குனா மத்தல இப்படி அப்படி இருக்கும். லாங்கா இருக்கு. ஆமா.
சரி, இது ரேட் எவ்வளவு வருது? இப்போ ரேட்டுக்கு வந்துருவோமா? ரேட்டுக்கு வந்துருமா? நம்ம ரேட்டுக்கு வந்துருவோமா? சரி, எல்லாம் ஒரு விதம் முடிச்சிட்டோம். ஆனா ரேட்டை முடிக்காம முடியாது. முக்கியமான பாயிண்ட் ரேட். இது எவ்வளவு கோட்? எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 2,46,225 வருது. பா, இவ்வளவு அக்குரேட்டா சொல்ல. 25 ருபீஸ் கூட உள்ள வரு. சரி, அப்ப அது வந்து கரெக்டா அந்த பேமெண்ட் தான் வருமா? இல்ல கரெக்டா இது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ரோட் டாக்ஸ் தனியா வரும். சரி, நான் புக் பண்ணா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டணும்? புக் பண்ணா நீங்க ஃபினான்ஸ் போலாமா இல்ல அவுட்ரேட் போலாமா? அது என்ன ஃபினான்ஸ்? நீங்க டவுன் பேமெண்ட் மினிமம் டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாம் பேஸ்ட் ஆன் உங்க சிபில் ஸ்கோரை பார்த்து. உங்க ப்ரொஃபைல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லோ டவுன் பேமெண்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு அபோவ் உங்களுக்கு 760 மேல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தா 20,000 கூட உங்களுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப மாசம் பாக்கி இஎம்ஐ போய்க்கலாம். பாக்கி இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னொரு கேட்டகரி என்ன சொன்னீங்க? அவுட்ரேட் ஃபுல் பேமெண்ட் ஹாட் கேஷ் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி பண்ணும்போது இன்னும் கம்மியாகுமா ரேட்? இல்ல மேடம், சேம் ரேட் தானா? இல்ல மத்த இடத்துல கம்மி பண்றாங்களே, உங்களுக்கு கிடையாதா? கரெக்டான பிரைஸ் தான் சொல்லியிருக்கிறேன் நான். சோ எல்லா டைம்லயும் சேம் பிரைஸ் தான் பிரைஸ். சோ இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். எல்லாருக்கும். இப்போ நான் வண்டி எடுக்கணும்னா இன்னைக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டு டெலிவரி எடுக்கிறேன்னா நம்பர் பிளேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் 7 ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். 7 ஒர்க்கிங் டேஸ் நம்பர் பிளேட் போட்டு டெலிவரி கொடுக்குறீங்க. நம்பர் பிளேட் நம்பர் பிளேட் தான் டெலிவரி தருவோம். கொடுப்பீங்க. எல்லாமே புக் பண்ணிட்டு நான் அன்னைக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச முடியாது. அது சேஃப் கிடையாது. நல்ல நாள் பார்த்து நான் எடுக்கணும்னு நினைச்ச முடியாதா? நீங்க பிஃபோரா பண்ணுங்க. நல்ல நாள் அன்னைக்கு நான் பூஜை எடுத்து தரேன். நீங்க ஆப்போசிட்ல பூஜை போட்டு கொடுத்துடணும். பூஜை போட்டு கொடுத்துடணும். ஷோரூம்லயே பூஜை காஸ்ட் கம்மிப்பா. பூஜை போட்டு கொடுத்துருவீங்க மங்களகரமா. கண்டிப்பா. ஓகே. ஸோ டெலிவரி எடுக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க. லோனுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்? லோனுக்கு உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தா ஓகே. எனக்கு உங்க ஆதார் கார்டு கொடுத்தீங்கனாலே சிபில் செக் பண்ணிடலாம். நம்ம அதுக்கேற்றவே ஈஸியா முடிச்சு. ஃபினான்ஸ் ப்ராசஸ் ஈஸி தான். 5 மினிட்ஸ்ல முடிஞ்சு. 5 மினிட்ஸ்ல பேங்கிங் தான் எல்லாமே பேங்கிங். நான் பேங்கிங் கிடையாது. சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம். கம்மியா இருந்தா ரொம்ப கம்மியா இருந்தா பண்ண மாட்டாங்க. அதான் கம்மியா இருந்தா தலையாடுறேன். கம்மியா இருந்தா முடியாது. பண்ணி தரலாம். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃபைன். எங்க லெவல்ல என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணி கொடுப்பீங்க. ப்ரோ எல்லாம் காட்டுனீங்க. இது பின்னாடி இருக்குது. இதுவும் ஃப்ரீயா? இது வாங்கினா இது ஃப்ரீயா? இல்ல மேடம், இது ரைடிங் அப்பரல்ஸ். இது தனியா தான் வரும். சோ இது காசு கொடுத்தா வாங்கணும். இத காட்டிட்டு அதை கேட்டா முடியாது. அது பேமெண்ட் கொடுக்கணும். பண்ணுங்க. மேக்ஸ் என்ன டிஸ்கவுண்ட் நான் பண்ணி தரேன். என்ன ஆஃபர் இருக்கோ பண்ணி கொடுப்பீங்க. சரி, என் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலா கொடுப்பீங்களா? ஓகே சூப்பர். சரி ஓகே தமிழ் ப்ரோ, ஒரு விதம் எங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. லான்ச்சுக்கு கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் எங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அது இன்னும் சந்தோஷம். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இது ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நேரம் கொடுத்து எங்களை இன்வைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகரில் இருக்க ட்ரையம்க்கு வந்தோம். இந்த வண்டியோட லான்ச் தான் இன்னைக்கு நடந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா இந்த வண்டியோட வரலாறு எஸ்டிடியே உங்களுக்கு தெரிஞ்சே வந்துடும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் தென் பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட்டின் ரெட் கலர் போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவும் டாடா பை. See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்